ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது அச்சு மஸ்லிம் நிகழ்ச்சி. வழங்குவதற்காக அனுப்ரியா டிசவுசா நான். இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினராக மணி, மூத்த பத்திரிகையாளர். வணக்கம் சார். சார், நாளிதழ்களில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் வந்திருக்கு அப்படின்றத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்துடலாம். இன்றைக்கி என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். பாராளுமன்ற தேர்தலில் 845 பேரும் 18 சட்டசபை இடைத்தேர்தலில் 269 பேரும் போட்டியிடுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா கூறியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய பார்வை சார்? ஆமாம், நேற்றைக்கு இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஃபைனலாக எவ்வளோ பேர் வந்து களத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. 18ஆம் தேதி, ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களுக்குமான தேர்தல் நடக்குது. அதில் எவ்வளோ வேட்பாளர்கள் இருக்காங்கன்றதை அவர் நேற்றைக்கு சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து டோட்டலி வந்து 845 பேர் இந்த மக்களவை தொகுதிகள், அதாவது 39 தொகுதிகளில். இதில் வந்து அதிகபட்சமாக வந்து கரூரில் வந்து 42 வேட்பாளர்களும், நீலகிரி தொகுதியில் குறைந்தபட்சமாக 10 வேட்பாளர்களும் இருக்காங்க. சுயேட்சைகள் வந்து 559 பேர் மக்களவை தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. சட்டமன்ற இந்த 18 இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து டோட்டலி வந்து உங்களுக்கு வந்து 269 பேர், 269. பெரம்பூரில் வந்து 40 அதிகபட்சமாக, நம்மளோட குடியாத்தத்தில் 7 பேர் இருக்காங்க கம்மியாக வேட்பாளர்கள். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் வந்து எந்த தேசிய கட்சியும் போட்டியிடலை. இது ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு ஒரு 18 கான்ஸ்டிட்யூன்சிஸில், அதாவது ஒரு பை எலெக்ஷனில் வந்து ஹியூஜ் பை எலெக்ஷன். ஆக்சுவலி இந்த பை எலெக்ஷன் வந்து சுதந்திர இந்தியாவின் வரலாறில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல்களில் இவ்வளவு தொகுதிகள் போவது ஃபஸ்ட் டைம். இது வந்து ஒரு மினி ஜென்ரல் எலெக்ஷன், அசம்பிளியை பொறுத்த வரைக்கும்னே நம்ம சொல்லலாம். இந்த அரசாங்கம், எடப்பாடி அரசாங்கத்தோட தலைவிதியே இந்த 18 தொகுதி முடிவுகளில் தான் உங்களுக்கு இருக்குது. ஆகவே அப்படி பார்க்கும்பொழுது அதில் வந்து 269 பேர், பெரம்பூரில் 40 அதிகபட்சமாக, குடியாத்தத்தில் 7 பேர். தேசிய கட்சிகள் எதுவும் போட்டியிடலை. என்ன காரணமாக இருக்கும் தேசிய கட்சிகள் போட்டியிடாதது? இது நல்ல கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து போத் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேருமே வந்து 2 திராவிட கட்சிகளோட, பெரிய கட்சிகளோட இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த மெயின் அஜெண்டாவே வந்து பார்லிமெண்ட்டுன்னு இருக்குது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும். பிராந்திய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் குறி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 18 தொகுதி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அதில் வந்து அவங்க வந்து அந்த குவிட் ப்ரோகான் கொடுத்து வாங்குறதுல வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து இப்போ வந்து 10 சீட்டை காங்கிரஸ் கொடுத்ததும், பிஜேபிக்கு 5 சீட்டை கொடுத்ததுமே கூட வந்து நீங்கள் அசம்பிளியில் கேட்கக்கூடாதுன்றதன் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ரெண்டாவது வந்து இப்போ பாமக போன்ற பிராந்திய கட்சிகள் இருக்கு இல்லையா, அதாவது வந்து சிறிய கட்சிகள்லேயே பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாமக போன்ற கட்சிகளே வந்து உங்களுக்கு வந்து அந்த 18 தொகுதியிலையும் அவங்க அதிமுகவோட உடன்பாடு செய்யும்போது அவங்க அதை கேட்கல. அவங்க முடியாது, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடன்படிக்கையில் நாங்கள் போட்டியிடலைன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதில் அவங்க சொன்ன ஒரு வாதம் வந்து, நாங்கள் எப்பயுமே எந்த இடைத்தேர்தலையும் நாங்கள் வந்து போட்டி போட போகிறதில்ல, அது வந்து அந்தந்த தொகுதிகளுக்கே கொடுத்துணுன்றது எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த மினி ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி நடக்க போகிற இந்த 18 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிஸில் இவ்வளோ வேட்பாளர்கள் என்பதும் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ 40 பேர்லாம் வந்து பெரம்பூரில் நிற்கிறாங்க அப்படின்னும் பொழுது அது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். 857 பேர் டோட்டலி வந்து எல்லாத்துலேயும் சேர்த்து. இதில் வந்து அந்த விவிபேடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஓட்டர் வெரிஃபிகேஷன் வந்து எல்லா தொகுதிகள்லையும் கொடுக்க முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் நேற்றைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தப்போ சொல்லியிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய புள்ளியியல் துறையோட அறிக்கையின்படி நீங்கள் கண்டிப்பாக விவிபேடு கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா கவுண்டிங் வந்து 6 டேஸ் தள்ளி போகுன்றாங்க. இது ஒரு அபாயகரமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கவுண்டிங் வந்து மே 23ஆம் தேதி, கவுண்டிங் 6 நாள் தள்ளி போதுன்னா மே 29 போகிறீங்க. ஜூன் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து புதிய மக்களவையை வந்து நிர்மாணிச்சாகணும். 16th லோக்சபா கான்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். இந்த மக்களவையின் ஆயுட்காலம் என்பது ஜூன் 3ஆம் தேதியோடு முடிகிறது. நீங்கள் எப்பயுமே ஒரு 10 நாள் இடைவெளி வச்சு பண்ணுவாங்க. ஏன்னா எதிர்பாராத காரணங்களால், இயற்கை இடர்பாடுகள் அல்லது வேறு மாதிரி காரணங்களால் ஒரு 3 நாட்கள் உங்களால் தேர்தல் நடத்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அடி வாங்கும் பின்னால். அப்போ கவுண்டிங் போச்சுன்னா உங்களுக்கு வந்து நெக்கில் வந்து நீக்கும்போது வந்து நெக் ஆஃப் த மூவ்மெண்ட்னுவாங்க. ஒரு நாள் அப்படி தள்ளி போச்சுன்னா கூட கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் தான் உங்களுக்கு வந்து அரசியல் சாசன நெருக்கடி வந்துடும். அதனால் 10 நாட்களுக்கு முன்னால் தான் வைப்பாங்க அவங்க. ஆகவே இந்த விவிபேடை வந்து நேற்று இன்சிஸ்ட் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் சொன்னது எங்களுக்கு கவுண்டிங் 10 நாள் தள்ளி 6 நாள் தள்ளி போகும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தமிழகத்தை பொறுத்த வரையிலும் வந்து தேர்தல்கள் வந்து எப்படி நடக்க போகுது, என்ன
பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இந்த விஷயங்கள் ஓவராலாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதில் 859 பேர் களத்தில் நிற்கிறாங்கன்றது மட்டும் விஷயம் இல்லை. இது ரொம்ப முக்கியமானது இந்த 18 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ், இந்த அரசாங்கத்தோட தலைவிதியை நிர்மாணிக்க போவது மினி ஜெனரல் எலெக்ஷன். அது இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இனி வரும் நாட்களில் இது சூடு பிடிக்கும் நாம் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க பணப்பட்டுவாடாவை எப்படி தடுக்க போகிறார்கள்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சமீபத்தில் 54 கோடி வந்து தேர்தல் பறக்கும் படையினரால வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 261 கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை? ஆமாங்க, இப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து பணப்பட்டுவாடா தமிழ்நாட்டு தேர்தல்களில் வந்து முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்கிறது. கடந்த பல வருடங்களாகவே நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதை வந்து அவங்க வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் சொல்லக்கூடிய அதை போட்டு வந்து ஒவ்வொரு தடவையும் பிடிக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் 54 கோடி ரூபாய் வந்து இது வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. இன்னும் கேம்பெயின், ஆக்சுவல் கேம்பெயின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் ஆரம்பித்து விட்டார், மற்ற கட்சிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த நாமினேஷன் வந்து நம்ம வேட்புமனுக்களை வாபஸ் வாங்குவதற்கான கடைசி நாள் இருக்கு இல்லையா, அது முடிந்து தேர்தல் அதிகாரி வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் களத்தில் நிற்கிறாங்கன்னு சொன்ன பிறகு தான் ஜென்ரலி அது சூடு பிடிக்க தொடங்கும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 18ஆம் தேதி தேர்தல், 16ஆம் தேதி வரைக்கும் இவங்க பிரச்சாரம் பண்ணலாம். இன்றைக்கு 30ஆம் தேதி, இன்னும் 18, இன்றோடு சேர்த்து இன்னும் 18 நாள் இருக்குது. இந்த 18 நாளுக்கு முன்னாலே 54 கோடியை பிடிச்சிருக்காங்கன்னா என்ன நடக்க போகுது தெரியல. ஆனால் இதில் இருக்க ஒரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 54 கோடியில் வந்து பெரும்பாலான பணம் வந்து அவங்க வந்து வர்த்தகத்திற்காக, வியாபாரத்துக்காக எடுத்து போன பணம். ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் செலுத்துவதற்காக கொண்டு போன பணத்தை பிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் செக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து வர்த்தகர்கள் வந்து இதை வந்து கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இது எங்களோட வியாபாரத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நேரத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய கட்சிகள் பணம் கொடுக்கறத ஒன்றும் தடுக்க முடியல. அந்த ரூட் வந்து கிளியராக தான் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆகவே இது வந்து ஒரு விதத்தில் வந்து நடைமுறையில் வந்து பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்குமே வந்து இது சிக்கலை உண்டாக்கிட்டு இருக்குது. ஒரு சாதாரண டிவிஎஸ் 50ல் ஒரு தெருவில் போகிறவனை நிறுத்தி அவனு பேக்கெட் சட்டையெல்லாம் அதை கையெடுத்து பார்த்தா அது 30,000 ரூபாய் இருக்குதுன்னா அவன் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிற பணத்தை பிடிச்சிட்டு அவனை தெருவில் விடுறாங்க. அதுக்கு பிறகு 10 ஆவணத்தை எடுத்துகிட்டு போய் அவன் மல்லு கட்ட வேண்டியிருக்கு அதிகாரிகளோட. ஆகவே இதில் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இந்த இந்த சோதனைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்து தேர்தல் கமிஷன் வந்து புதிய ஒரு யுக்திகளையோ புதிய நடைமுறைகளை பண்ணால் நல்லா இருக்கும். நிச்சயமா சார். அடுத்த நிகழ்வு வந்து தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான் பொள்ளாச்சி விஷயம். அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. பொள்ளாச்சி விவகாரத்தை வந்து சிபிஐக்கு மாற்றுவது குறித்து தமிழக அரசு வந்து அரசாணை பிறப்பித்தது. ஆனால் இன்னும் சிபிஐக்கு போகவே இல்லை. ஆனால் சிபிசிஐடி தான் விசாரணை நடத்திட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? அது மட்டும் இல்லாமல் பெண் விசாரணை அதிகாரி வேணும் அப்படின்னும் கோரியிருக்காங்க. ஆமாம், 2 விஷயங்கள். ஒன்று வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 15 நாட்கள் 10 நாட்களுக்கு மேலே ஆக போகிறது எனக்கு தெரிஞ்சு. வழக்கமாக சிபிஐ விசாரணை உத்தரவு போட்டால் ஸ்டேட் போலீஸ்லேருந்து நம்ம வந்து சிபிஐக்கு போகிறதுக்கு குறைந்தபட்சம் வந்து அந்த ப்ரொசீஜரல் இஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜிஓ போடுறது அதெல்லாம் வந்து 1 மாத காலம் சாதாரணமாக ஆகும். ஆனால் முக்கியமான வழக்குகளில் வந்து உடனடியாகவே வந்து சிபிஐ டேக் ஓவர் பண்ணியிருக்கு. அதாவது 3 நாட்களுக்குள்ள, அதிகபட்சம் 5 நாட்களுக்குள்ள டேக் ஓவர் பண்ண கேஸ் பற்றியெல்லாம் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி. ஆகவே இந்த விஷயம் வந்து பொள்ளாச்சி விஷயம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழகத்தின் மனசாட்சி உலுக்கிய ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு சிபிஐ வந்து 1 மாதம் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளாது. கண்டிப்பாக நாங்கள் 4 நாட்களுக்குள்ளே மாற்றி விடுவோம்னெல்லாம் சிலர் வந்து மாநில அரசில் இருக்கக்கூடிய சிலர் சொன்னதாக நான் செய்தித்தாளில் படித்தேன். அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை வந்து சிபிஐ முதல்ல வந்து பொள்ளாச்சி உள்ளூர் காவல்துறை விசாரித்து அதன் பிறகு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. மாநில காவல் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு கிட்டத்தட்ட 2 வார காலங்களில் நாம் தொடர இருக்கக்கூடிய சூழலில் இன்னமும் சிபிசிஐடி இதை ஏன் விசாரிக்கிறது? ஏன்னா இதில் இருக்க ஒரு சிக்கல் என்னென்னா, சிபிசிஐடி வந்து சிலருக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சு அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதில் வந்து சில சர்ச்சைகள் எழுந்து கொண்டு இருக்கின்றன. வழக்கை வந்து நீங்கள் வந்து நாடே உற்று நோக்கிய ஒரு வழக்கை வந்து நீங்கள் சிபிஐக்கு மாற்றிய பிறகு நீங்கள் வந்து ப்ரொசீஜரலாக வந்து சிபிஐக்கு அதை மாற்றுறதுக்கான அந்த விஷயங்களை வந்து எவ்வளோ விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளோ விரைவுபடுத்தணும். மாறாக நீங்கள் வந்து பேரலல் என்கொயரியை நீங்கள் நடத்த முடியாது. அது வரைக்கும் நீங்கள் விசாரணையை தொடரலாம் என்ற சட்டத்தில் இடம் இருந்தாலும், நடைமுறையில் அதுதான் வந்து யதார்த்தமாக இருந்தாலும், உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு அந்த பேப்பர் ஒர்க் மாதிரி தான் கண்டினியூ ஆகுமே ஒழிய முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு விசாரிப்பது இது போன்றதெல்லாம் நான் அறிந்த வரையில் வந்து ஒரு வழக்கை சிபிஐக்கு நீங்கள் மாற்றிய பிறகு மாநில காவல்துறை வந்து செய்வது கிடையாது. அதுவும் நீங்கள் வந்து மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தில் இந்த போக்கை கடைபிடிக்க முடியாது. அதைத்தான் உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து 10 பேருக்கு சம்மன் அனுப்பிச்சு கேட்கும்போது அப்போ சிபிஐக்கு அனுப்புனதோட அர்த்தம் என்ன இருக்குது உங்களுக்கு? ஒன்று இல்லை, அதான் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு தான் இந்த டைம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இவ்வளோ காலதாமதம் ஆகுமான்றதான் கேள்வி. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐயோட
சக்ஸஸ் ரேஷியோ சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா கரப்ஷன் கேசஸில் தான் அதிகமே ஒழிய, அதாவது ஊழல் வழக்குகளில். இது போன்ற கொலை அல்லது வந்து உங்களுக்கு அட்டெம்ப்ட் மர்டர்ஸ், கொலை முயற்சி வழக்குகள், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை, இது போன்ற குழந்தைகள் மீதான வன்முறை, இது போன்ற விஷயங்கள் சிபிஐவோட சக்ஸஸ் ரேஷியோன்றது வந்து சாதாரணமாக வந்து கம்மி, ஜென்ரலி நான் சொல்கிறது. ஆகவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ஏற்கனவே அவர்களுடைய பணி என்பது அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் காலதாமதப்படுத்துறதுன்றது வந்து இன்னும் வந்து சிபிஐயோட செயல்பாடை தான் முடக்கும். நீங்கள் இன்னொன்றையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த வழக்கில் வந்து மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று பரவலாக நம்பப்படுகிறது. நமக்கே நன்றாக தெரியும், துணை சபாநாயகர் அவர்கள் என்ன செய்தார், அவருடைய மகன்கள் மீதான குற்றச்சாட்டுகள், அவரே வந்து அது குறித்து புகார்கள் கொடுத்து சென்னை காவல்துறையில் சைபர் கிரைமில் அந்த வழக்குகள்லாம் தனியாக நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மீதே சந்தேகத்தின் நிழல் ரேகைகள் படிந்திருக்கும் பொழுது நீங்கள் இந்த காலதாமதம் செய்து பேரலாக இன்னொரு என்கொயரியை வந்து இவ்வளவு நாள் இழுத்தடிப்பது என்பது சந்தேகத்தை தான் வரவழைக்கும். ஆகவே அந்த சந்தேகத்தை போக்கும் விதத்தில் உடனடியாக நீங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும். இரண்டாவது வந்து அந்த பெண் வழக்கறிஞர்கள் ஒரு 6 பேர் என்னமோ ஏற்கனவே ஒரு மனுவை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது சிபிஐக்கு நீங்கள் வழக்கை மாற்றிட்டீங்க, ஆனால் அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரி ஒரு பெண் அதிகாரியாக இருக்க வேண்டும் கேட்டுக்கோங்க. அது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பல வழக்குகளில் வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்முறை, குழந்தைகள் மீதான வன்முறையில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் இருக்காங்க. அப்போ தான் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அவர்கள் வந்து மனம் திறந்து உண்மைகளை சொல்வதற்கும் இன்ட்ராக்ட் பண்ணுவதற்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு. ஆகவே அந்த அந்த வழக்கு எனக்கு தெரிந்த அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொள்ளலாம். அதில் வந்து பெரிய சந்தேகம் பெரிய இடர்பாடுகள் இருப்பதாக எனக்கு தெரியல. திறமையான பல அதிகாரிகள் சிபிஐயில் பெண் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து அந்த வழக்கை விசாரிப்பது தான் வந்து முறையாகவும் இருக்கும். அதற்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, என்ன பதில் வரப்போகுதுன்றது தெரியல நமக்கு. சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி இஷ்யூவே நம்ம மறந்துருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ கொடூரமாக நடந்த விஷயங்கள் அப்படின்னும் போது மறுபடியும் கோவை சிறுமி 6 வயது சிறுமி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படுத்தப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த 2 நாட்களாக அந்த விஷயங்களும் போயிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்திய அளவில் தமிழகம் வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்கொடுமைகளில் 4வது இடத்துல இருக்குது. ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்குன்றது ரொம்ப ரொம்ப அவலமான அருவருப்பான ஒரு விஷயம். ஒரு நாடு அல்லது ஒரு சமூகம் வந்து அது ஒரு நல்ல நாடா நல்ல சமூகம் என்பதற்கான ஒரே அளவுகோல் வந்து அந்த நாடு வந்து அந்த சமூகம் தன்னுடைய பெண்கள், குழந்தைகள், சிறுபான்மையின மக்களை எப்படி நடத்துதுன்றதான் அளவுகோல். மற்றது எதுவும் அளவுகோல் கிடையாது, இதுதான் அளவுகோல். இதில் நீங்கள் வந்து சொன்னது போல் வந்து 4வது இடத்துல இருக்குன்றது வந்து இது வந்து ஜீரணிப்பதற்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து பொள்ளாச்சிக்கு அடுத்து கோயம்புத்தூரில் இப்படி நடக்குது, சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் நன்றாக நீங்கள் நினைவு கொள்ள வேண்டியது ரிப்போர்ட்டட் கேசஸ் தான் இதெல்லாம். அன்ரிப்போர்ட்டடாக எவ்வளோ இருக்குது. அப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இது இன்னொன்றையும் நீங்கள் பார்க்கணும். இதில் வந்துங்க ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆளும் கட்சி, போலீஸு, கோர்ட்டு இவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகத்தோட நிலைப்பாடும் வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், அதாவது வந்து சமூகத்தின் அனைத்து அங்கங்களும் வந்து உங்களுக்கு வந்து கட்டமைப்பு ரீதியாக பெண்களுக்கு எதிராக இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு அது சின்ன குழந்தை, பெண் குழந்தையாக இருந்தாலும் வயதான மூதாட்டியாக இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக தான் சமூக கட்டமைப்பே இருக்குது. அதாவது சட்டமன்றம் ஆகட்டும் அல்லது வந்து எல்லா அங்கங்களும், நீதித்துறை, காவல்துறை, மீடியா, தனிநபர்கள், சினிமா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெண்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இது போன்ற கொடுமைகள் வந்து அதிகமாக தான் போகும். அதுவும் வளர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இந்த வக்ரம் பிடித்த மனங்களின் அந்த அட்டுழியத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துது. அப்படித்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து தூத்து மேமேன்வா நீங்கள் அவங்க குறை சொல்கிறது, அவங்க இவங்களை குறை சொல்கிறத தாண்டி ஒட்டுமொத்த சமூகமும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் பொள்ளாச்சி விஷயத்தையும் கோயம்புத்தூர் விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க, இது எல்லாத்தையுமே கூட ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலை தாண்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சமூகத்தோட நோயின் அறிகுறி தான். நோய் வந்து அது கிடையாது. நோய் வந்து ஒட்டுமொத்த சமூகத்திலேயே புரியோடி போயிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெண் வந்து அவர் எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், நீதிபதியாக இருந்தாலும், காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும், அவர்களை அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா நாடு விடுதலை அடைந்து 71 ஆண்டு காலத்திலும் இதுதான் நிலைமைன்னா அப்புறம் இதில் வந்து பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பெண் காவல் அதிகாரி, அவருக்கு 2 படிம நிலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஐஜி லெவல் அதிகாரி மீது அவர் பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று போட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்னமும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சமூகத்தில் இதுதான் நம்முடைய சாதனை, இதுதான் நம்முடைய ஜாதகம் என்றால்
இது போன்ற பொள்ளாச்சியை எடுத்து கோவையில் இது போன்ற கொடுமைகள் தொடர்வதில் எந்த ஆச்சரியமும் வருத்தம் இருக்கலாம், ஆச்சரியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. மக்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த மாதிரியான வழக்குகளில் சிக்கிற குற்றவாளிகளுக்கு வந்து சீக்கிரமாக விரைந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து வழக்கை எடுக்கணும், அவங்களுக்கு விரைவாக தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்றத பார்த்துடலாம் சார். பிரதமர் உரை வந்து தேர்தல் விதிமுறை மீறல் இல்லைன்னு தேர்தல் கமிஷன் கூறியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பிரதமர் 2 நாட்களுக்கு முன்பு 2-3 நாட்களுக்கு முன்பு அந்த விண்ணில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை இந்தியா பரிசோதித்ததுன்னு ஒரு அறிவிப்பை நாட்டு மக்களை வெளியிட்டார். அது வந்து மிஷன் சக்தி என்ற பெயர் சொன்னார் அவர். தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கும்போது பிரதமர் இப்படி செய்யலாமா என்ற கேள்வி எழுந்து எதிர்க்கட்சிகள் புகார் கொடுத்தன. இது வந்து தார்மீக ரீதியில் பிரதமர் செய்தது கண்டிப்பாக தவறு தான். ஏன்னா உங்களுக்கு வந்து நடத்தை விதிமுறைகள் இருக்கிறதுன்றது வந்து சட்டப்படி தான் வாழணும், சந்தேகம் இல்லை. சட்டப்படி அது சரியாகவும் இருக்கலாம். ஆனால் தார்மீக நெறிமுறைகளின்படி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு இருந்த எந்த அரசும் இப்படி செயற்பட்டதில்லை, எந்த பிரதமரும் இப்படி செயற்பட்டதில்லை. இதில் நடத்தை விதிமுறைகள் மீறவில்லை என்று எலெக்ஷன் கமிஷன் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அது இன்றைக்கு பேப்பரில் பெரிதாக வந்திருக்கிறது. ஆனால் அதே எலெக்ஷன் கமிஷன் நேற்று இன்னொன்றும் சொல்லியிருக்கிறது. பிரதமர் அவர்கள் இது பற்றி தொலைக்காட்சியில் தோன்றி பேசப் போகிறார் என்பது குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை, எங்களிடமிருந்து பிரதமர் அலுவலகம் அதற்கு அனுமதியும் கேட்கவில்லைன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா வந்து அதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மறைபொருளாக தேர்தல் கமிஷன் இதில் என்ன சொல்ல வருகிறது என்று. இன்னொன்று, தேர்தல் கமிஷன் வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகு கடந்த 1 ஆண்டுகளாக 6 மாதமாக யாருடைய கைப்பாவையாக செயல்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதில் ஒன்றும் பெரிய வந்து கம்பசூஸ்திரமோ அல்லது இதை கண்டுபிடிக்க நமக்கு ஐன்ஸ்டீனோட மூளையோ தேவையில்லை, நாம் விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் கமிஷன் யாருடைய கைப்பாவையாக செயல்படுகிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம். எல்லா எதிர்க்கட்சிகளும், ஒரு எதிர்க்கட்சி கூட விடாமல் தேர்தல் கமிஷன் யாருடைய தூண்டுதலிலும் அழுத்தத்திலும் இதை செய்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆகவே பிரதமர் அவர்களுடைய உரை பற்றி தேர்தல் கமிஷன் இப்படித்தான் தீர்ப்பு எழுத முடியுமே தவிர வேறு மாதிரி தீர்ப்பு எழுதுவதற்கான தைரியம் வந்து தேர்தல் கமிஷன் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தேர்தல் கமிஷன். டிஎன் சேஷன் வந்த பிறகு அது தன்னுடைய முழு சக்தியை பெற்றது. 1000 குறைகள் இருந்தாலும் தேர்தல் கமிஷனில் அது வந்து மிக சிறப்பாக இந்தியாவில் தேர்தலை நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா, ஆனால் தன்னுடைய சுயத்தன்மையை இழந்து டிஎன் சேஷன் இருந்திருக்க முந்தைய காலகட்டத்திற்கு, ஒரு காலத்தில் பிரதமர் இந்திரா காந்தி இருந்தபொழுது எப்படி தேர்தல் கமிஷனை ஆட்டு வைத்தாரோ, எப்படி ஒவ்வொரு ஜனநாயக அமைப்புகளையும் சிதைத்தாரோ, அதை விட பல 100 மடங்கு அதிகமாக இன்றைக்கு மோடி அரசு வந்து அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அமைப்பையும் சிதைத்து பின்னமாக்கிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் தேர்தல் கமிஷன். அந்த தேர்தல் கமிஷனர் அவர் வந்து தேர்தல் அறிவிக்கை மார்ச் 10ஆம் தேதி வெளியிட்ட அந்த அறிவிப்பு, அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பற்றியே ஓய்வு பெற்ற ஒரு தேர்தல் அதிகாரி சென்னையில் இருக்கக்கூடியவர் சொன்னது, இது போன்ற ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்த்ததில்லை, எல்லாமே தலைகள் நடக்குது. உதாரணத்துக்கு அவர் என்ன சொன்னார் என்றால், தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது இந்த போலிங் டேட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஸ்டேட் வைஸ் சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்கு டேட்ஸ் போவாங்க. எங்கள் டேட்ஸை சொல்லிட்டு போனார். தமிழ்நாட்டோட 18 தொகுதிகளை பற்றி கேட்கும்போது அந்த கேள்வியை முதல்ல அவர் தவிர்த்தார். அதன் பிறகு தான் அதுக்கு சொன்னார். ஆகவே இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டினார். பிரதமருடைய உரை என்பது தெளிவாக வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எந்த அரசாங்கமும் செஞ்சது கிடையாது. அன்றைக்கு தொலைக்காட்சியில் பேசிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்த ஒரு விஞ்ஞானி என்ன சொன்னார் என்றால், நரசிம்மராவ் காலத்தில் இது போன்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட காரணத்தால் உடனடியாக நிறுத்தப்பட்டது அப்படின்னார். இதுதான் நடைமுறை. சட்டம் எப்படி வேணா இருக்கலாம், நடைமுறை இதுதான். ஆனால் அதை மீறி இருக்கிறார். இதில் தேர்தல் கமிஷன் வேற மாதிரி எப்படி தீர்ப்பு எழுதும் நாம் எதிர்பார்க்க முடியும்? இப்படித்தான் அது தீர்ப்பு எழுதும். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். சமூக வலைதளங்களில் பேசியிருந்தாங்க, என்னன்னா பிரதமர் வந்து சாதனைகளாக வேதனைகளே பகிர்ந்து கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டும் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். இப்போ முக்கியமாக அவர் வந்து பிரதமர் வந்து 2014 மோடி அரசு பிஜேபி அவர்கள் சொன்னது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம், நாங்கள் 15 லட்சம் பணம் வரும்னாங்க. இந்த 15 லட்சம் பணத்தை கூட அவங்க பல்ட்டி அடிச்சாங்க. நாங்கள் எங்கேயுமே சொல்லலை, இதில் இல்லை, மேனிஃபெஸ்டோவில் இல்லை, பிஎம் சொல்லலை, தவறாக ஊடகங்கள் சொல்லிடுச்சுன்னு. ஓகே, அதை கூட நம்ம ஏற்றுப்போம், ஒரு ஆர்குமெண்ட்ஸேக்கு அதை ஏற்றுப்போம். ஆனால் 2 கோடி வேலை வாய்ப்புகள் என்பது வந்து பிஜேபியோட மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அருண்ஜேட்லியும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப என்ன சொல்லிக் கொடுக்கார் என்றால், அது கரெக்ட், அது ஒரு சரியான புள்ளி வரும். அவர் சொல்ல என்னென்னா, வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுதோறும் நமக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் வருகின்றன. அந்த 2 கோடி வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும்னா தான் நம்மளால் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க முடியும். இன்றைக்கி என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கோடி வேலை வாய்ப்புகள் என்பது உருவாகவில்லை என்பது நிர்தாட்சண்யமான உண்மை. இதை விட முக்கியமான விஷயம், எனக்கு அது கூட முக்கியமாக படலை, அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படும். எவ்வளவு வந்து வேலையில்லா பட்டதாரிகள் வந்திருக்காங்க இப்படி பார்க்கணும். அதாவது எவ்வளவு வேலைகள் ஆண்டுதோறும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டன என்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து
NSSOன்னு சொல்லக்கூடிய நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியா வெளியில் விடும். அந்த டேட்டாவே இவங்க 2015 விடலை. நிச்சயமா அக்ரிகல்ச்சரல் டேட்டான்னு சொல்லக்கூடிய விவசாயம் சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. டேட்டாவே இல்லாமல் வந்து வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க. 45 ஆண்டுகளில் இல்லாத அளவு இந்தியாவில் வந்து வேலை இல்லா திண்டாட்டம் வந்து தலைவிரித்து ஆடுகிறதுன்னு NSSOவோட ஒரு டாக்குமெண்ட் லீக் பண்ணப்பட்ட ஒரு டேட்டா சொல்லுது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அந்த டேட்டாவை அங்கீகரிக்கலன்னு சொல்லுது. நல்லா கவனிங்க, அவங்க வந்து அந்த டேட்டா பொய்ன்னு சொல்லலை, நாங்கள் அங்கீகரிக்கலன்றாங்க. அது ஒரு வாதம், கரெக்ட். அதாவது கவர்மெண்ட் அங்கீகரிக்கணும், ஆனால் அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்காட்டியும் அதுதான் உண்மை. இப்போ டேட்டாவே இல்லாமல் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு பெருகிடுச்சுன்னு ஒரு பச்சை பொய்ய பிரதமரே சொல்கிறார். 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம், இங்கே 5 கோடி, இங்கே 4 கோடி, பகோடா விற்கிற கணக்கெல்லாம் எடுத்து சொல்கிறார் அவர். அதெல்லாம் வேலை வாய்ப்பில் வராது. ஓலாலையும் யூபர்லையும் கார் ஓட்டுறாங்க, அது எப்படி உங்களுக்கு வேலை வாய்ப்பில் வரும்னு தெரியல. நீங்கள் வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, உற்பத்தி துறையில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான் முக்கியமான ஒரு இது. இந்த அரசாங்கம் செய்த, மோடி அரசாங்கம் செய்த தவறுகள், அட்டூழியங்களில் என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய தவறாக, அட்டூழியமாக நான் பார்ப்பது டேட்டாவை கில் பண்ணது, புள்ளி விவரங்களை சிதைத்ததும் புள்ளி விவரங்களை வெளியிடாமல் இருப்பதும் தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமையாக நான் பார்க்கிறேன். அடுத்து வரக்கூடிய அரசு வேறு அரசாக இருக்கும் பட்சத்தில் இந்த உண்மைகள் எல்லாம் வெளியில் வரும். ரஃபேல் ஆவணங்களே தொலைந்து விட்டது. ரஃபேலை விட முக்கியம், ரஃபேல் கூட நான் மன்னிச்சுக்கோங்க, இந்த சென்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஆயுத பேர ஊழல்ன்ற அளவில் தான் நான் அதை பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு பற்றிய டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளி விவரத்தையே நீங்கள் வெளியிடாமல் இருப்பதும் நாங்கள் அதை அங்கீகரிக்கலன்றதும், மாறாக வந்து அதாவது வந்து அப்பட்டமான புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டு 10 கோடி பேருக்கு வேலை வந்துடுச்சுன்னு எதையோ பேசுறதும் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, ரகுராம் ராஜன் முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் 2 நாட்களுக்கு முன்னால் கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இந்த 7% வளர்ச்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது சம்பந்தமான இந்த டேட்டாவை இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கன்ற, ஏஜென்சிஸை வச்சு. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை போயிருக்குது. ரகுராம் ராஜன் வந்து அரசியல்வாதி கிடையாது, இந்த அரசியல் மீது குறை சொல்வதற்கு வந்து அவருக்கு எந்த உள்நோக்கும் இருக்க முடியாது. அப்படித்தான் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சார், அடுத்த நிகழ்வாக வந்து மேற்கு வங்கத்தில் அலிதாப்பூர் நகரில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் அமித்ஷா. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வரும் பாஜகன்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. இன்றைக்கு ஜனநாயகம் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் வந்து நாங்கள் ஜனநாயகத்தை கொண்டு வருவோன்றாரு. அது எங்கே பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பேசியிருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மேற்கு வங்கத்தில் பிஜேபிக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. அதுதான் கள உண்மை. பிஜேபிக்கு செல்வாக்கு மேற்கு வங்கத்தில் கூடியிருக்கிறது. 42 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் வந்து 33 தொகுதிகள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. சிபிஎம் 2 தொகுதிகளும், பிஜேபி 2 தொகுதிகளும் அங்கே வெற்றி பெற்றிருக்கின்றன. பிஜேபிக்கு வந்து மேற்கு வங்கத்தில் வந்து அதிகமான செல்வாக்கு இருப்பதாக எல்லா கருத்து கணிப்புகளுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஒரு கருத்து கணிப்பு வந்து இருக்கக்கூடிய 42 தொகுதிகளில் 11 தொகுதிகள் வரை பிஜேபி வெல்லும் என்று சொல்லுகிறது. இது உண்மையாக இருக்கலாம், அல்ல இந்த கணிப்பு தவறாகவும் போகலாம். அதை பற்றி நான் ஆருடம் சொல்ல முடியாது. ஆனால் மேற்கு வங்கத்தில் வந்து பிஜேபிக்கு செல்வாக்கு கூடியிருப்பது உண்மை. இரண்டாவது வந்து பிஜேபி வந்து ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் வந்து பெரிய அளவில் சரிவை சந்திக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை ஈடுகட்டுவதற்கு அவர்கள் வந்து மேற்கு வங்கத்தில் வந்து அதிகமாக சீட்டில் எம்பி சீட்ஸை ஜெயிப்பாங்கன்னு ஒரு கணிப்பும், அதை அதிகமாக மேற்கு வங்கத்தில் நம்ம சீட்டை ஜெயிக்கணுன்ற முனைப்பும் பிஜேபி கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அமித்ஷா போய்கிட்டு இருக்காரு, மோடி அவர்கள் பலமுறை போயிருக்கிறார். ஆகவே வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபியோட அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த கவனம், அந்த உழைப்பு, அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்றது அது கூட செகண்டரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் அவங்க வெஸ்ட் பெங்காலில் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் அது எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக சார், இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய செய்திகள் இருந்தாலும் சில முக்கியமான செய்திகளை நம்ம அலசி ஆராய்ஞ்சோம். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக பங்கேற்றமைக்காக ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி சார்பில் நன்றி. அச்சு மஸ்லிம் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. அடுத்த செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் சண்முகவேல்.